உறவுகளுக்கு வணக்கம். நேற்று கடலம்மா மாநாடு நாம் தமிழர் கட்சி சார்பாக மிகப்பெரிய அளவில் எடுத்து நடத்துனாங்க. அந்த மாநாட்டை நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க, நிறைய பேர் வரவேற்கிறாங்க. இந்த 2 பார்வை இருக்குது. இந்த 2 பார்வையில் வரவேற்கிறாங்க இல்லையா, அவங்க சைடில் என்ன நியாயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். எதிர்க்கிறாங்க இல்லையா, அவங்க சைடில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லணும். முதல்ல நம்ம வரவேற்பு பண்ணுறவங்கள விட எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கள, அவங்கள பற்றி பேசிடுவோம். இப்போது மாடுகளுக்கு மாநாடு நடத்துனாங்க, மரங்களுக்கு மாநாடு நடத்துனாங்க, மலைகளுக்கு மாநாடு நடத்துனாங்க, தண்ணீருக்கு மாநாடு நடத்துனாங்க, இப்போ கடலுக்கு மாநாடு நடத்துகிறாங்க. இது இதெல்லாம் ஓட்டாக போடப்படுது. எலெக்ஷன் டைமில் அவன் இந்த கட்சி தப்புங்களை விமர்சனம் பண்ணிவிட்டு அவன் விமர்சனம் பண்ணிவிட்டு பண்ண வேண்டிய டைமில் இவங்க என்ன பண்ணுறாங்க, சம்மந்தமே இல்லாமல் இதெல்லாம் ஒரு மாநாடுன்னு போட்டு நடத்திட்டுருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறதை நான் பார்த்தேன். இப்போ அவங்களுக்குள்ள என்ன ஒரு விஷயம்னா, அடிப்படையான ஒரு வாழ்வியல் கூட அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லை. ஏன்னா இந்த புரிதல் இருந்தால் அதெல்லாம் நீங்கள் விமர்சனமாகவே வைக்க மாட்டீங்க. எதுக்காக இதை நான் சொல்ல வரேன்னா, ஒரு தெளிவான விஷயம் ஒன்று இருக்குது. தொல்காப்பியம் ஒரு வரிகள் சொல்லும். அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்றத அப்புறம் நான் சொல்கிறேன். 1 அறிவதுவே உற்றறிவது, 2 அறிவதுவே அதனோடு நாக்கு, 3 அறிவது அதனோடு மூக்கு, 4 அறிவு அதனோடு செவியே, 5 அறிவு அதுவே அதனோடு கண்ணே, 6 அறிவு அதுவே அதனோடு மனநே, நேரெதின் உணர்ந்தோர் நெறியப்படுத்தினாரேன்னு சொல்லிட்டு ஒரு உயிர்லேருந்து 6 உயிர் பரிமாற்றம் நடைபெறத தொல்காப்பியர் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டார் அந்த ஒரு 4 லைனில். இதுதான் த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசஸ்ன்னு சொல்லி ஒரு புத்தகத்தில் சார்லஸ் டார்வின் உயிரினங்களுடைய வகைப்பாடுகள் மிகப்பெரிய அளவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஒரு உயிர் செல் அமீபா, அதுலேருந்து தொடங்கி இன்றைக்கி இவ்வளோ பெரிய உயிரின பரிமாற்றங்கள்லாம் உருவாயிருக்கு அப்படின்றத அவர் சொல்லியிருப்பார். இது எதுக்காக சொல்கிறேன்னா, நீர் அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து தான் உயிர் முதல்ல தோன்றுச்சு அப்படின்றதுக்கு ஒரு விளக்கம். இதெல்லாம் அப்போவே சொல்லிட்டாங்க, நம்ம ஆளுங்க தொல்காப்பியத்திலேயே சொல்லிட்டாங்க. இதை நம்ம மேற்கோள் காட்டி எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னா, இவ்வளோ விஷயத்தையும் ஒரு அரசியலாக இன்றைய காலகட்ட சூழலில் யாருமே பேசுகிறதில்ல. உலகத்தில் எந்த அரசியல்வாதியுமே அதை பேசுகிறதில்ல. முதல் முறையாக இவங்க அதை பேசும்போது இவங்க இப்படிலாம் பேசி இந்த மாதிரி மாநாடுலாம் நடத்தி பாரு, இயற்கையை வச்சு இவங்க பேசுகிறாங்க, மாடுகளை பற்றி பேசுகிறாங்க, பாருங்கள் இவ்வளோ அறிவாளியாக இருக்காங்க, இவங்க புத்திசாலியாக இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு இதுவை க்ரியேட் பண்ணி இவங்க வாங்கணுன்றதுக்காகலாம் கிடையாது. அப்படியே ஒரு வேளை அதை பண்ணி அவங்க ஓட்டு வாங்கணும்னு ஒரு எண்ணத்துக்காக இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா பண்ணிட்டு போட்டுமே. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, உலகத்திலேயே எந்த கண்ட்ரிலேயுமே நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. கடலுக்குன்னு ஒரு மாநாடு நடத்தின கட்சி பார்க்கல, மாடுகளுக்குன்னு ஒரு மாநாடு நடத்தின கட்சி பார்க்கல, மரங்களுக்கு மலைகளுக்குன்னு மனிதன் வாழ்வதற்கு அடிப்படை தேவையான ஒரு விஷயம், மனிதனை தாண்டி உயிரினங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவையான ஒரு விஷயம் இவர்கள் எல்லாமே இதை நடத்துகிறாங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, தொல்காப்பியத்தில் இந்த உயிரின அறிவு பரிமாற்றங்கள் எல்லாம் இது எதுக்காக சொல்கிறேன்னா, அவர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. யார்? செந்தமிழன் சீமான் ஒரு அரசியல் ஆளுமை மிக்க ஒரு நபர். இதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. அவர் மேடையில் ஏறி அதை கிளாஸாக எடுத்துகிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் என்ன சொல்கிறாருன்னா, சூரியன் கிட்டேருந்து பிரிஞ்சு ஒரு 500 கோடி ஆயிருக்குன்னா, இப்போ பூமிக்கும் சூரியனுக்கும் ஒரு 15 கோடி டிஃப்ரெண்ட் இருக்குது, தூரம் இருக்குது, கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அதோட தீப்பிழம்பை நம்மளால் தாங்க முடியலை. அது வளிமண்டலங்கள்லாம் இதில் சூழ்நிலைகள் சூழ்ந்து நம்மை தற்காத்துட்ருக்கு. இந்த இயற்கை நம்மளை எவ்வளோ பாதுகாக்குதுன்ற விஷயங்கள்லாம் முதல்ல ஒரு அரசியல் நபர் இந்த மேடையில் இதெல்லாம் பேசி நான் பார்க்குறேன். உண்மையிலேயே பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். இன்னொன்று என்னென்னா, தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்றத அவர் மேற்கோள் காட்டி சொல்கிறாரு. மீனவர்கள் பிரச்சனை இங்கே ரொம்ப பெருசாக இருக்குது. அதை நம்ம பேசினா தமிழக மீனவர்கள் தாக்கப்பட்டனர் அப்படின்னு தான் வரும், இந்திய மீனவர்கள் வராது. இவர் நெய்தல் படை ஒன்று கட்டி அமைப்பேன் அப்படின்னு சொன்னார். நிறைய கேலி கிண்டல் விமர்சனத்துக்குள்ளானார் அந்த விஷயங்கள் எல்லாம் திரு சீமான் அவர்கள் சொல்லி. ஆனால் அதே கேரளா அரசாங்கம் அதை எடுத்து பண்ணும்போது பாராட்டுறாங்க. ஒரு சிந்தனையாக ஒரு தமிழ் தேசிய சிந்தனைவாதி தன்னுடைய மக்களுக்கும் ரத்தம் உணர்வு இருக்கிற ஒரு இனத்துக்காக போராடி பேசுகிறவனை இப்படி தான் விமர்சனம் பண்ணுவாங்க. அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இல்லாமல் அவர் இந்த சாகர்மாலா திட்டம், இந்த 8 வழிச்சாலையெல்லாம் எப்படி
ஃபங்க்ஷன் ஆகுது. எதுக்காக அதெல்லாம் போடுறாங்க? ஒரு தொழிற்சாலையில் உற்பத்தி ஆகிற பொருட்களை உடனடியாக ஏற்றுமதி செய்கிறதுக்கான விஷயங்களுக்காக தான் அதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு அவர் ரொம்ப தெளிவான சிந்தனையில் சொல்கிறாரு. இது எந்த அரசியல்வாதியுமே அதை சொன்னதில்லை, யாருமே அதை சொல்லவும் மாட்டாங்க. மீனவர்களுக்கு நடக்கிற பிரச்சனைகள், தமிழக மீனவர்கள் தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டு இது வரைக்கும் 700 மீனவருக்கு மேலே இறந்துருக்காங்க. யாருக்குமே அது ஒரு ஆதாயமே கிடையாது. நம்ம லெட்டர் தான் எழுதிட்டுருக்கு நம்ம அரசாங்கம். அப்போது இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு சொல்யூஷன் எப்படி நம்ம கொடுக்க முடியுன்றத ஒரு ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடாக அவர் சொல்லிகிட்ருக்காரு. ஒரு நீர் மேலாண்மை, மனிதனுடைய அடிப்படை வாழ்வியலுக்கு என்ன தேவை, இதெல்லாம் பேசும்போது நம்ம அதை கேட்கும்போது ஒரு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளோ ஒரு அறிவு சார்ந்த ஒரு இனம் இவ்வளோ மட்டியாக இருக்குது இப்போ வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்றத பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப வேதனையாக தான் இருக்குது. அதை திரும்பவும் இவங்க எடுத்து பேசுகிறாங்க, அதெல்லாம் சொல்லி அப்ரோச் பண்ணுறாங்க. இவங்களுடைய ஐடியாலஜி, இந்த தமிழ் தேசிய ஐடியாலஜி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்கப்பூர்வமான சிந்தனை கொண்ட நபர்களாக தான் இருக்காங்க. அப்புறம் அவங்க பெரும்பாலும் அந்த கடலை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அந்த கடலில் கலக்கிற அந்த கழிவுகளை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பயமாக கொடுத்துருந்தார் அண்ணன் திரு சீமான் அவர்கள். அதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, காவேரி வந்து நீர் திறக்க மறுக்கிறான். ஆனால் அவன் தரக்கூடிய அந்த நேரக்கட்ட சூழல்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் பார்க்கும்போது தொழிற்சாலை கழிவுகள் அதை வந்து அதில் கலந்து வரக்கூடிய விஷயங்களெல்லாம் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஏன்னா அந்த நுரை கலந்த ஒரு இதுவாக தான் அந்த ஆற்றுக்குள்ளே வரும். நீங்கள் கடந்த ஆட்சியிலே பார்த்துருப்பீங்க, அந்த ஆற்றுல ஏன் இவ்வளோ நுரை வந்ததுன்னு கேள்வி கேட்டதுக்கு அங்கே நிறைய துணி துவைச்சாங்க, அதனால் வந்து அங்கே நுரை போச்சுன்னு சொன்ன அமைச்சர்கள் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த வேடிக்கையெல்லாம் நம்ம கடந்து தான் போயிட்டுருக்கோம் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும். இதை எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த கடல் அப்படின்ற ஒரு வாழ்வியல் வந்து நம்மளுக்கானது மட்டும் இல்லை, பல உயிர்களுக்கு இருக்குது. கோடிக்கணக்கான உயிர்கள் இருக்குது அதில். அதனால் வந்து முதல் உயிரினம் அங்கே தோணின இடம், அங்கேருந்து இன்றைக்கி நம்ம பரிமாற்றம் அடைஞ்சு நம்ம இப்படி இருக்கோம். அப்போ அது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத ரொம்ப அழகாக அவங்க சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, கடல் கடந்து கால் பதித்த சோழ மன்னர்கள் அவங்களுடைய வாழ்வியல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா கடலை கடந்து நம்ம முன்னோர்கள் அப்போ வந்து நிறைய வியாபாரம் பண்ணியிருக்காங்க. காவிரி பூம்பாட்டினம், கொற்கை, இதெல்லாம் நம்ம வரலாறில் படித்தா ரொம்ப தெரியும். கடல் கடந்து, அதாவது வந்து 1 கிலோ தங்கம் கொடுத்து கூட நம்ம மிளகை வந்து வாங்குகிற அளவுக்கு நம்மளுடைய பொருள் கெப்பாசிட்டியை வந்து வேறு இடத்துல எடுத்து போய்ட்டு விற்றுருக்காங்க. அப்போது வியாபாரம் தெரிஞ்ச நம்ம ஆளுங்க எவ்வளோ ஒரு நுணுக்கமான அந்த வியாபாரத்தன்மையை கையாண்டுருக்காங்க. கடல் கடந்து போயிட்டு வியாபாரம் பண்ணியிருக்காங்க. கடல் கடந்து போயிட்டு அப்புறம் ஒரு விஷயம், அண்ணன் செந்தமன் சீமான் அவர் எக்ஸ்பிளேஷன் நிறைய பண்ணார். இந்த காவேரியில் நீர் திறக்கும்போது பக்கத்தில் தொழிற்சாலைகள் எல்லாம் சேர்ந்து அந்த கழிவுகள் அது வரைக்கும் தேக்கி வச்சுருப்பாங்க. அந்த தண்ணி நம்மளுக்கு திறக்கும்போது அந்த கழிவுகளை அவங்க திறந்து விட்றாங்க. அதனுடைய கலர்லாம் எப்படி வந்து இருக்குது பாரு, அது எப்படி நுர தள்ளுது பாருன்றதை சொன்னாங்க. இது வரைக்கும் எந்த அரசியல்வாதியுமே அதை பற்றி பேசலை. ஏன்னா அது எல்லாருமே பேச மறுக்கிறாங்க. அது அவ்வளோ தெளிவாக சொன்னார். ஏன்னா சென்ற ஆண்டில் கூட நம்ம பார்த்துருப்போம், இந்த மாதிரி ஏன் நுரை அதிகமாக தள்ளுது அப்படின்னு சொல்லி, அந்த தண்ணி ஆற்றுல தண்ணியில் ஏன் அவ்வளோ நுரை வருது, இந்த தொழிற்சாலை கழிவுகள் தான் அது காரணம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அது அதிகமாக துணி துவைச்சிருந்தாங்க, அதனால் நுரை வந்தது அப்படின்னு சொன்ன அமைச்சர்கள் எல்லாம் நம்ம கடந்த ஆட்சியில் பார்த்துருப்போம். இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரோன்னா, ஒரு நீர் மேலாண்மையை பற்றி தெரிஞ்ச ஒருத்தரால் தான் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண முடியும். இவ்வளோ விஷயங்களை அப்சர்வ் பண்ணி இந்த மக்களுக்கு இதை புரிய வைக்கணுன்றதுக்காக அதை விளக்கம் பண்ணி படம் போட்டு அதை காமிச்சு இவ்வளோ தெளிவு கொடுக்குற மனுஷனை நம்ம வந்து கிண்டல் பண்ணி கலாச்சிட்ருக்கோம். அறிவார்ந்த சமுதாயம் அதெல்லாம் கவனிச்சிட்டு தான் இருக்குது. நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க இவர்களுக்கு வந்து வாக்குக்காக இதெல்லாம் இது மாதிரி விளம்பரம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சில நபர்கள், அதாவது வந்து தெளிவற்ற சமுதாயத்தை, நம்ம தமிழ் சமுதாயத்திலேயே தெளிவற்ற சிந்தனை கொண்டவங்களாம் வந்து விமர்சனம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்குலாம் இந்த ஒரு விஷயம் மட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா கடல் கடந்து கால் தடம் பதித்த ஒரு சோழர், சேரர், இவர்களுடைய வாழ்வியலில் வந்தங்க பாண்டியர், இந்த மன்னர்களுடைய வாழ்வியலில் வந்த நம்ம இன்றைக்கி என்ன ஒரு நிலைமையில் இருக்கும். இந்த கடலுக்குள்ளே குப்பைகளை கொட்டி கொட்டி அந்த கடலே ஒரு குப்பையாக மாறிடுச்சு இன்றைக்கி. அதை தான் அவங்க அவ்வளோ ஒரு ஆதங்கமாக அவங்க அதை பதிவு செஞ்சுருக்காங்க. கடலுக்குள்ளே குப்பைகளை ஏன் கொட்டி, இதை எதுக்காக சொல்ல வரேன்னா,
நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். கடல்லேருந்து ஒரு மீனை பிடிப்பாங்க. ஆக்சுவலி அந்த மீனை வந்து ஒரு 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 கழுகு மாதிரி ஒரு இது வந்து கொத்துது. அதை கொத்தி எடுத்துகிட்டு போகுது. அந்த கழுகு வந்து இறந்து போகுது. அதை அறுக்குறாங்க. அறுக்கும்போது அந்த மீனுக்குள்ளே வந்து அந்த மீனும் அப்படியே இருக்குது. இது ரஷ்யன் டாக்குமெண்ட்ரி ஒன்று இருந்தது. கிட்டத்தட்ட அது நான் பார்த்தே ஒரு 10 வருடம் ஆகுது. முடிஞ்சால் அதை நான் தேடி இணையத்தில் எடுத்துன்னு உங்களுக்கு அப்புறமா அந்த இதுவை காட்டுறேன். அது அறுக்கும்போது அந்த பிளாஸ்டிக்ஸ் நுண்ணுயிர் இதெல்லாம் வந்து அது அதிகமாக சாப்பிட்டு தான் அது இறக்குது. அதை இதை சாப்பிட்டு இது ஜீரணம் ஆகாமல் செரிமானம் ஆக முடியாமல் அந்த உயிர் வந்து இறக்குது. அந்த விஷயங்கள்லாம் இவங்க அதை மேற்கோள் காட்டி நிறைய விஷயங்கள் காமிச்சிருந்தாங்க. ஒரு புறா எப்படி இறந்து கிடக்குது பாரு. புறா மீன்ஸ் அந்த அந்த பறவை இனங்கள் எப்படி இறந்து கிடக்கு பாரு. அந்த மீனை வேட்டையாடி சாப்பிடக்கூடிய அந்த பறவை இனங்கள் எப்படி இறந்து கிடக்கு பாரு அப்படி சொல்லிட்டு நம்ம அந்த கடலை பற்றி நிறைய விஷயங்கள் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ எடுத்துக்காட்டாக சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்ம பசங்களுக்கு ஒரு புரிகிற பாஷையில் ஒன்று சொல்லணுன்னா என்னென்னா, மதராசப்பட்டினம் படம் பார்த்துருப்பீங்க இல்லையா? அதில் வந்து பிரிட்டிஷ் பீரியடில் இருக்கிற கூவ மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இருக்கிற கூவம் மாதிரி எப்படி இருக்குது, அந்த மாதிரி தான் இந்த குப்பைகளையும் இந்த கழிவுகளையும் நம்ம எடுத்து போயிட்டு கலக்கிறதுனால அந்த கடல் எவ்வளோ தாங்கும். ஆனால் இது சோதனால அந்த கடலை நடத்துகிறோம், குப்பைகளை அந்த கடலில் கொட்டுறோம். அதாவது மனுஷனே போக முடியாத ஆழமான கடல் பகுதிகளெல்லாம் மனிதன் பயன்படுத்திய குப்பைகள் போயிருக்குன்றது சொல்லப்படுது. நம்ம வந்து நம்மளுடைய வாழ்வில் ஒரு மாதத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு ஏடிஎம் கார்டு சைஸ் அளவுக்காச்சு அந்த பிளாஸ்டிக் நெகிழி குப்பைகளை நம்ம உட்கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்மளுடைய உணவு பழக்கத்திலே கலந்துருச்சுன்றாங்க. இயற்கை வந்து எவ்வளோ கொடையாக நம்மளுக்கு கொடுத்த இந்த விஷயங்களெல்லாம் நம்ம எப்படி மிஸ்யூஸ் பண்ணிகிட்ருக்கோன்றத ஒரு ஒரு மாநாடாக ஒருத்தர் நடத்தி பேசுகிறாங்க அப்படின்னும்போது அதை நம்ம விமர்சனத்திற்குள்ளாக்கலாமா? அதுதான் என் கேள்வி. கடலாக ஓட்டு போட போகுது அவங்களுக்கு, இதுவாக மாடாக ஓட்டு போட போகுது, மரமாக ஓட்டு போட போகுது அப்படின்னு சொல்லி பேசுகிற நம்ம அறிவின் ஜீவிகள்லாம் இதை பார்த்து கொஞ்சம் திருந்துங்க. மனிதனுடைய வாழ்வியல் இதுதான் அவங்க பேசுகிறாங்க. உங்களால் அதை அப்சர்வ் பண்ணிக்க முடியல, அது கேட்குற மனநிலை. ஏன்னா நம்ம கிளாஸில் படிக்கும்போது நான் கூட தான் மக்கு சமாளித்தேன். கிளாஸில் படிக்கும்போது கிளாஸ் உள்ளலாம் உட்கார மாட்டேன், ஏந்து வெளியே போய்டும், கட்டச்சு சுற்றுவோம், மட்டியாக வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் அந்த நேரங்களில் நம்ம கொஞ்சம் படிச்சுருந்தா நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாகி இன்னும் கொஞ்சம் நம்ம வளர்ந்துருப்போன்ற சிந்தனை நம்மளுக்கு இப்போ பிறக்குது இல்லையா? அதை இப்போது திரும்பவும் ஒரு ஆசிரியர் வாதியார் நம்மளுக்கு கிடச்சிருக்காங்கன்னும் போது, அவங்க ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்கன்னும் போது அதை நம்ம கவனிக்கலாம், தப்பில்லை. ஆனால் இன்றைக்கி ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இன்றைக்கி தமிழக இளைஞர்கள், பெரும்பான்மையான இளைஞர்கள் இதை வந்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் சாதாரணமாக கடந்து போகலாம். நீங்கள் அவர் வந்து ஒரு ஒரு கேலி கிண்டல் ஒரு விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு நீங்கள் உங்களுக்கு ஒரு ட்ரால் மெட்டீரியலை கூட நீங்கள் அவரை பயன்படுத்தலாம். ஆனால் இவர்கள் சிந்தனை கொண்ட நபர்கள் எல்லாம் ஒரு நபர் இருந்தால் கூட போதும், ஒட்டுமொத்த குப்பைகளையும் தீக்குச்சியாக இவங்க எரிச்சிருவாங்க. அதுக்காக தான் நம்ம இதை திரும்ப திரும்ப சொல்ல வரோம். நீங்கள் பண்ணுற விமர்சனங்கள் சரியானதாக இருந்தால் பண்ணுங்கள், அதை விட்டுட்டு தற்கொலைத்தனமாக பண்ணாதீங்க. தற்கொலைன்னு சொல்கிறது நான் குறிப்பிட்ட கட்சிகளில் இருக்கிறவங்கள சொல்ல வரல, சுய சிந்தனை இல்லாமல் விமர்சனம் செய்கிற அனைவரையும் சொல்கிறேன் நான்.